நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய சேனலில் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அறிவித்துள்ள குவாண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஃபண்ட் அப்படிங்கிற புதிய திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இது புதிய திட்டம், செக்டார் பேஸ்டு ஃபண்டு, தீம் பேஸ்டு ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. NFO பீரியடானது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. இந்த டைமில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸான 10 ரூபீஸில் கிடைக்கும். ரீஓப்பனிங் ஆனப்புறம், இது ஓப்பன் ஹேண்டட் ஃபண்டு, கண்டிப்பாக இஷ்யூ க்ளோஸ் ஆனப்புறம் ரீஓப்பனிங் ஆகும். அந்த டைமில் நம்ம முதலீடு பண்ணும்போது பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தாப்பில் NAV-னுடைய விலை மாறுபாடு இருக்கும். அதாவது 10 ரூபாயை விட குறைவாகவோ இல்லை 10 ரூபாயை விட அதிகமாகவோ இருக்கும். இந்த NFO பீரியடில் முதலீடு செய்வதற்கும் ஆன்கோயிங் ப்ரைஸில் நம்ம முதலீடு செய்வதற்கும் எந்த விதமான சிறப்பு சலுகையோ கிடையாது. பட் ஆனால் இந்த ஆஃபர் டைமில் நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த 10 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போது குவாண்ட் நிறுவனத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே நிறைய தீம் பேஸ்டு ஃபண்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அது கடந்த ஓராண்டாகவே நல்ல முறையில் செயல்பட்டு வருது. உதாரணத்துக்கு குவாண்ட் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு, குவாண்ட் ஹெல்த் கேர் ஃபண்டு, இந்த மாதிரி செக்டார் ஃபண்ட்ஸில் தீம் பேஸ் ஃபண்டில் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ குவாண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குவாண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கும்போது தீம் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ செக்டார் ஃபண்டை பொறுத்தளவில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த ஒரு செக்டாரில் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது அவங்களுடைய அப்ஜெக்டிவ் படி எந்த செக்டாரில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த செக்டார்ஸில், அந்த தீமில் தான் அவங்க ஃபண்டை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை லார்ஜ் கேப், மிட் கேப், அந்த மாதிரி டைவர்ஸ்ஃபை ஃபண்டில் பார்த்திங்கன்னா குறைந்தது 5-6 செக்டாருக்கு மேலே பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தீம் பேஸ்டு ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்களோ அந்த அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அந்த வகையில் இது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில், மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறதாக இதை அப்ஜெக்டிவ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு எதனால் நம்ம முதலீடு பண்ணணும், ஏன் இந்த காலத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபண்டோடைய நிறுவன தலைவர், குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டோடைய நிறுவன தலைவரும் ஃபண்ட் மேனேஜருமாகிய திரு சந்தீப் டாண்டன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இப்போது மேக் இன் இண்டியா கான்செப்ட்லாம் 2014 நம்மளுடைய நாட்டினுடைய அரசாங்கமானது மேக் இன் இண்டியா என்ற கான்செப்டில் உலகளாவிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக அந்நிய முதலீடு, FDI மூலமாக, FDI லிபரலைசேஷன் மூலமாக நிறைய ஃபண்ட்ஸ் நம்ம நாட்டில் முதலீடு பண்ணி இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ஊக்குவிக்கிறாங்க. அதே மாதிரி PLI ஸ்கீம் மூலமாகவும் சரி, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இம்போர்ட்டை குறைச்சி. இதனால் நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்க்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ப்ரீ கோவிட் டைம், அதாவது கோவிட்க்கு முந்தைய காலகட்டத்தில் நம்மளுடைய GDPயில் மேனுஃபேக்சரிங் செக்டாரினுடைய பங்கு பார்த்திங்கன்னா 16%-17% இருந்தது. இது இன்னும் வரும் 2025-26 நம்ம பார்க்கும்போது இதனுடைய பங்களிப்பானது 25%க்கும் அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்தால நம்மளுடைய பாரத அரசாங்கமானது அதை ஊக்குவிப்பதற்கு நிறைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நடத்திட்டு இருக்காங்க. இதனுடைய இம்பேக்ட் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுடைய ப்ராஃபிட்டில் நம்ம பார்க்கலாம். அதை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்டில் நம்ம முதலீட்டாளரை பொறுத்தவரை முதலீடு பண்ணி அந்த லாபத்தை நாம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னும் வரும் 10 ஆண்டுகளில் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா உலக அளவில் உள்ள ஜெர்மனி, ஜப்பான், சைனா போன்ற நிறுவனங்களோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸினுடைய தரமானது உயர்ந்திருக்கும், வலிமை பெற்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்களையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மேனுஃபேக்சரிங் உலக வரைபடத்தில் இந்திய மேனுஃபேக்சரிங் கம்பெனியானது இது ஒரு இந்தியா மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஒரு ஹப்பாக செயல்படும் அப்படிங்கிற காரணத்தினால இது நம்மளுடைய வளரும் தருணம் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராஃபிட்லாம் நம்மளும் ஒரு முதலீட்டாளராக நம்ம கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியா மேனுஃபேக்சரிங் கப்பாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக மேக் இன் இண்டியா கான்செப்ட், PLI ஸ்கீம், PM கதி ஸ்கீம் எல்லாம் இருக்குது.
எஃப்டிஏ அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிற முறையில் ஒற்றைச்சாளரை முறையில் மூலமாக பல வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் வந்து முதலீடு பண்ணி ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது நம்மளுடைய அரசாங்கம். இதனால் வந்து நிறைய எஃப்டிஎஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புள்ளி வரம் என்ன சொல்கிறாங்கன்னா 2047க்குள்ளாக நம்மளுடைய ஜிடிபியினுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா $26 26 ட்ரில்லியன் க்கு வந்து நம்மளுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னும், அதாவது நடுத்தர மக்களுடைய வருவாய் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், மிடில் கிளாஸோடைய வருவாய் வந்து அதிகமாக இருக்கும். அதனால பெர் கேபிட்டா இன்கம் வந்து $15,000 உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறதையும், வளரும் பொருளாதாரத்தில் நம்மளை நாடு வந்து உலக வரைபடத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நாடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணங்களால் நம்மளுடைய இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸினுடைய பங்களிப்பு தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து இங்கே வந்து காஸ்ட்டு, அதாவது லேபர் காஸ்ட்டு, இந்த இதெல்லாம் செலவு வந்து மற்ற நாட்டினுடைய லேபர் எம்ப்ளாயி காஸ்ட்டை விட இங்கே வந்து குறைவாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த நிறுவனங்கள்லாம் வந்து லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லி இதை தான் இந்த சமயத்தில் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி இந்த குவாண்ட் குழுவினர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் 80% ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸை வந்து 80% வந்து முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்யக்கூடிய பணத்தை எப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்ட்ராட்டஜி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்லேயும் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல், ஆட்டோ ஆன்சிலரி, மேனுஃபேக்சரிங் சிமெண்ட், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பண்ணக்கூடியது, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கு, ஹார்ட்வேர், ஐடி ஹார்ட்வேரு, செமிகண்டக்டர்ஸு, இந்த மாதிரி இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டு, எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்லேயும் வந்து டைவர்ஸ்ஃபைடாக பண்ணுறதுனால இது ஒரு டைவர்ஸ்ஃபைட் ஃபண்டாகவும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதே சமயத்தில் இதில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸி கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், அந்த மாதிரி இதில் வந்து மார்க்கெட் கேபிட்டலேஷனை பொறுத்து அவங்க வந்து ஃபண்டை முதலீடு பண்ணதில்லை. இது வந்து ஒரு டைனமிக் பேஸ்டாக எந்த ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல நிறுவனம் ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக டிவிடெண்ட் ஈல்டு பேஸ் பண்ணி அந்த மாதிரி இது ஒரு டைவர்ஸ்ஃபைட் ஃபண்டாக தான் இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறையில் பார்க்கும்போது இது மாதிரி ஒரு பல்வேறு ஒரு இனோவேட்டிவ் கான்செப்டில் இந்த தீம் ஃபர்ஸ்ட் ஃபண்டை வந்து ஆரம்பிக்கிறதுனால முதலீட்டாளர்களை பொறுத்தவரையிலும் நீண்ட கால அடிப்படையில், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னாலே நீண்ட காலம்தான், ஆனால் இந்த மாதிரி செக்டார் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குறைந்தது 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த திட்டத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இதில் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து 5000 ரூபாய், அதே சமயத்தில் அடிஷ்னல் பர்ச்சேஸ் வந்து எனி அமௌண்ட்டு வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அது எஸ்ஐபி ஆப்ஷனும் இருக்குது. எஸ்ஐபி இந்த NFO பீரியட்லேருந்தே ஆரம்பிக்கலாம், இல்லை ஆன்கோயிங்க்கு அப்புறமும் வந்து பண்ணிக்கலாம். எஸ்ஐபியை பொறுத்தளவிலும் 1000 ரூபாய் குறைந்தபட்ச முதலீடு, அதிகபட்சமாக நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்தபோல் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது ஓப்பன் ஹெண்டட் ஃபண்ட் அப்படிங்கிறனால எனி டைம் நம்ம வந்து இந்த ஃபண்டிலேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம், என்ட்ரி ஆகிக்கலாம். எக்ஸிட் லோடை பொறுத்தவரையிலும் இந்த ஃபண்டில் வந்து எக்ஸிட் லோடு எதுவுமே கிடையாது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு முதலீட்டாளர் விருப்பப்பட்டால் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பண்ணும்போது நீண்ட லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த திட்டத்தினுடைய ஒரு அளவு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீண்டும் இதே போன்று இன்னொரு தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது முதலீடு செய்ய விருப்பம் எனில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் சரி, காப்பீடு ஆகல இருந்தாலும் சரி, ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான முதலீடுகளை எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள்
முதலீடை ஆரம்பிக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டு உங்களுக்கு இந்த திட்டமானது தேவையா தேவையற்றதா, யாருக்கு இது உகந்தது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமாக நீங்கள் இந்த முதலீடை துவக்கலாம். மீண்டும் உங்களை இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.